ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நம்ம நினச்சாலே நமக்கு உடனே ஞாபகம் வர புக்கு த சீக்ரெட். அந்த புக்கை ராண்டான்றவங்க எழுதினாங்க. இந்த புக்கு தான் என்னோட லைஃப்பையும் நிறைய விஷயத்தில் மாற்றுச்சு. அந்த புக்கை வச்சு ஒரு மூவி எடுத்து அதுவும் பயங்கர ஹிட் ஆச்சு. நம்ம நிறைய ஆடியோ புக் கேட்டிருப்போம், நிறைய சம்மரி கூட பார்த்துருப்போம். ஆனால் இந்த புக்கை பற்றி இது வரைக்கும் யாருமே சொல்லாத உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய 8 விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். லா ஆஃப் அட்ராக்ஷனை யார் நினச்சாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் அதை முழு மனசோட பயன்படுத்தினா நினச்சதை அடைய முடியும். அதுதான் இந்த புக்கோட ஒன்லைனர். இந்த புக்கில் நம்ம இதுவரைக்கும் யோசிச்சு பார்க்காத மர்மமான விஷயங்கள் நிறைய இருக்கு. நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். அதில் நம்பர் 1, இன்விசிபிள் பவர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் எளிமையா அடைய முடியும்னு நிறைய இடங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா எப்படி அதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணணும், மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்கணும், எந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணா சீக்கிரமாவே நம்ம கோலை அச்சீவ் பண்ண முடியும்னு தெளிவா இந்த புக்ல இவங்க சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ஏதாவது யோசிக்கிறீங்களா? லா ஆஃப் அட்ராக்ஷனை வச்சு நிறைய ஆக்சுவலாக லிட்ரேச்சர்ஸ்லாம் வந்துச்சு. நமக்கு இவங்க ராண்டா இந்த புக்கில் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நிறைய பேர்கிட்ட போய் இன்டர்வியூ பண்ணி அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ பண்ணதை வச்சு அவங்க லைஃப்பில் அவங்க 2001 பட்ட ஸ்ட்ரகிள் எல்லாத்தையும் மீண்டு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட கேட்ட இன்டர்வியூ பாயிண்ட்ஸை இவங்க எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற பாயிண்ட்ஸை வச்சு இவங்க லைஃப்பில் நிறைய விஷயத்த அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதை தான் இந்த புக்கில் அவங்க ரொம்ப தெளிவாக எழுதியிருப்பாங்க. மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு இதுதான் சிறந்த முறை அப்படின்னு எல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம கேட்டால் கிடைக்கும், அவ்வளவுதான். கேட்கணும், ஆசையோடு கேட்கணும். உங்கள் இலக்கு மேலே எவ்வளவு எமோஷன்ஸை நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்களோ அதுதான் பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடியதை நடத்தி வைக்கக்கூடிய சக்தியை கொடுக்கும். நீங்கள் என்ன கோல்ஸை செட் பண்ணி இருந்தாலும் அந்த கோல்ஸை உங்கள் வாழ்க்கையில் அடைஞ்ச அப்புறம் உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குமோ அப்படி நீங்கள் நடந்துக்கும் போது சீக்கிரமாகவே பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து நீங்கள் ஆசைப்பட்ட இலக்குகளை அடைய முடியும். ஆத்தர் அப்படிதான் தன்னோட வாழ்க்கையை மாற்றிருக்காங்க. அதை தான் நமக்கு ஆஸ்க் அண்ட் இட்ஸ் கிவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்கணும், நம்ம ஆசைப்பட்டதை அதே எமோஷன்ஸோட கேட்டால் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து நம்பர் 2, அன்எக்ஸ்பெக்டட் சிங்க்ரோனிசிட்டிஸ். எதர்ச்சியா சில விஷயங்கள் நடக்கிறது. இந்த புக்கை படிக்கும்போது நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சத மாதிரி எதர்ச்சியா நடக்கிறத பார்க்க முடியும். அது எல்லாமே உங்க மைண்ட் மூலமா நடக்கக்கூடிய மாற்றங்கள் தான். ஈர்ப்பு விதியோட நம்ம ஆழமா கனெக்ட் ஆகும்போது பிரபஞ்சம் அனுப்பக்கூடிய சின்ன சின்ன அறிகுறிகளும் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். லைக் இப்போ நம்ம ஆல்ரெடி ஒருத்தவங்களை நினச்சிக்கிட்டே இருப்போம், திடீர்னு அவங்க நமக்கு கால் பண்ணுவாங்க. ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கிற பொருள் திடீர்னு நம்ம கண்ணு முன்னாடியே கிடைக்கும். இது எல்லாமே யூனிவர்ஸ் நம்ம மைண்டோட கனெக்ட் பண்ண முயற்சி பண்ணக்கூடிய அறிகுறிகள் தான். இந்த அறிகுறிகள் எல்லாமே நீங்கள் இந்த சீக்ரெட் புக்கை படிக்கும்போது உருவாகலாம். நிறைய மக்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதா சொல்லியிருக்காங்க. பிரபஞ்சத்தோட ஃப்ரீக்வன்சிஸ் கூட நம்ம எண்ணங்கள் கனெக்ட் ஆக முயற்சி பண்ணும்போது இந்த மாதிரி பாசிட்டிவாக சில சேஞ்சஸ் நடக்கும். அந்த மாற்றங்களை நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் பயன்படுத்தினா நம்ம வச்சிருக்கிற இலக்குகளை அடைய முடியும். ஒரு சாதாரணமான புக்கு மைண்டை யூனிவர்ஸ் கூட பேச வைக்கிற அளவுக்கு மாற்றோம்னா அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். அடுத்து நம்பர் 3, த பவர் ஆஃப் விஷுவலைசேஷன். கற்பனை பண்ணுறது லா ஆஃப் அட்ராக்ஷனை வேகமாக வேலை செய்ய வைக்கும். கற்பனை பண்ணுறதுனா ஜஸ்ட் சும்மா திங்க் பண்ணிட்டு இல்லை ஒர்க் பண்ணும்போது எதையோ யோசிச்சுட்டு அப்படி கிடையாது. நம்ம எமோஷன்ஸை வெளிப்படுத்தி உண்மையாக நம்ம வச்ச இலக்கை அடையும் போது எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அப்படி யோசிச்சு கற்பனையை பண்ணும்போது ரொம்ப டீட்டெயில்டாக விஷுவலைஸ் பண்ணும்போது ஒரு செயலில் நம்ம வெற்றி அடையணும்னா அதுக்கு முதல்ல நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணி வெற்றி அடையணும். அதுக்கு இந்த விஷுவலைசேஷன் முறை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து நம்ம இலக்குகளை கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம மைண்டில் பல பாசிட்டிவான எண்ணங்கள் உருவாகும். புது புது ஐடியாஸ் கிடைக்கும். அந்த ஐடியாஸை வச்சு நம்ம வச்சிருக்கக்கூடிய இலக்குகளை எளிமையாக அடைய முடியும். கற்பனைக்கு நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய சக்தி இருக்குது. அதை தான் ஆத்தர் பல ரியல் லைஃப் இன்ஸ்டன்ஸோட கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க.
உங்க கனவை நீங்க அடையணும்னா அதுக்கு நீங்க உழைக்க தயாரா இருக்கணும். உங்க கனவை கெட்டியா பிடிச்சு அதை கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது உங்க கோல்ஸை சீக்கிரமா லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலயமா அடைய உதவி பண்ணும். லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாருக்கும் வேலை செய்யும். அதுல எந்த பாகுபாடும் கிடையாது. இந்த புக்ல ராண்டா விஷுவலைசேஷன் யூஸ் பண்ணி நிறைய பேர் எப்படி அச்சீவ் பண்ணாங்கன்னு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. நம்ம ரியல் லைஃப்ல நம்ம விராட் கோலி கூட இந்த விஷுவலைசேஷனை யூஸ் பண்ணி ஒரு டைம்ல அவர் இந்த டீமுக்கே தேவையில்லை அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவர் எல்லா பாலையும் சிக்ஸ் அடிக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணதா அவர் ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் நம்பர் 4, இம்பேக்ட் ஆஃப் கிராட்டிடியூட். நன்றி உணர்வுக்கு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். நன்றி உணர்வை நம்ம அதிகமாக வெளிப்படுத்தும் போது மைண்ட்ல இருந்து வெளியாகக்கூடிய ஃப்ரீக்வன்சிஸ் பாசிட்டிவானதான் இருக்கும். இந்த ஃப்ரீக்வன்சிஸ் பிரபஞ்சத்துக்கு போய் நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை சீக்கிரமே உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். இதை ஒரு சைக்கிளிக் ப்ராசஸா ராண்டா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 2 மினிட்ஸ் நூடுல்ஸை விட நம்ம எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கையில நம்ம யாருக்கும் ஒரு நன்றி சொல்றது கூட டைம் இருக்கிறது இல்லை. ஆனா ஒவ்வொரு நாளுக்குமே நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் போது நம்ம ரொம்ப ரொம்ப ஆசைப்படுற விஷயம் நமக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கும். தினமும் காலையில பிரஷ் பண்றது, குளிக்கிறது மாதிரி இந்த செயல்கள் எல்லாம் எப்படி ஹேபிட்டா பண்றோமோ அதே மாதிரி இந்த நன்றி உணர்வையும் ஒவ்வொருத்தவங்களும் தினமும் கடைபிடிக்கணும். ஆத்தர் இந்த நன்றி உணர்வோட சக்தியை முழுமையா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் தினமும் காலையில எழுந்ததுலேருந்து ஒரு நாளைக்கு 50 முறையாவது அவங்க நன்றி சொல்வாங்க. காலையில கண்ணு முழிக்கிறதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் அவங்க நன்றி தான் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் 5, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மைண்ட் செட். லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தணும்னா அதுக்கு நம்ம மைண்ட் செட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எண்ணங்களோட வலிமை தான் ஈர்ப்பு விதியை நமக்கு ஏத்த மாதிரி வேலை செய்ய வைக்கும். இந்த சீக்ரெட் புக் ஒரு சைக்காலஜி சம்மந்தப்பட்ட புக்கா இல்லைனாலும் நம்ம மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ண பாசிட்டிவா மாற்றக்கூடிய அளவுக்கு பல இன்ஃபர்மேஷனோட இருக்கு. அதை நம்ம படிக்கும் போதே நம்ம லைஃப்ல கூட அதை ரிலேட் பண்ண கூட தோணும். அதுவே நம்ம மைண்ட் செட்டை பாசிட்டிவா மாற்றும். அடுத்து நம்பர் 6, அலைன்மெண்ட் வித் யூனிவர்சல் பிரின்சிபல்ஸ். இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா செயல்களுமே கட்டுப்படுத்தக்கூடியது பிரபஞ்சம்தான். பிரபஞ்சத்துக்கு கீழே தான் மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு நாளும் தங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. பிரபஞ்ச விதிகள் இந்த பூமியில வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு உயிருக்குமே அடிப்படையான ஒண்ணு. இந்த விதிப்படிதான் எல்லா செயல்களும் நடக்கும். அதை தான் ஆத்தர் சொல்லியிருக்காங்க. பிரபஞ்சத்துக்கு கூட கனெக்ட் ஆகி நம்ம ஒவ்வொரு செயலை பண்ணும் போதும் சீக்கிரமாவே நம்மளால வெற்றியை அடைய முடியும். பிரபஞ்சத்தோட சக்தி அளவற்றது. அது கூட நம்ம சேர்ந்து பயணிக்கும் போது நம்ம இலக்குகளுக்கான பாதை எளிமையானதாகும். தடைகள் எதுவும் பெருசா தெரியாது. எல்லாமே ஒரு ஃப்ளோல போகிற மாதிரி இருக்கும். பிரபஞ்சம்தான் ஒவ்வொரு மனிதனையும் வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கு. அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம சரணடைஞ்சிட்டாலே நம்ம நினைச்ச விஷயங்கள் வாழ்க்கையில அடைய முடியும். நெக்ஸ்ட் நம்பர் 7, அஃபர்மேஷன்ஸ். அஃபர்மேஷன்ஸை பயன்படுத்தி நீங்க எவ்வளவு பெரிய இலக்கை வச்சிருந்தாலுமே அதை உங்களால ஈஸியா அடைய முடியும். அதை ஆத்தர் அவங்களோட பர்சனல் வாழ்க்கையில கூட இந்த அஃபர்மேஷன்ஸை பயன்படுத்தி பல வெற்றிகளை அடைஞ்சிருக்காங்க. அஃபர்மேஷன்ஸோட பவர் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப அதிகம். அஃபர்மேஷன்ஸை ஒவ்வொரு நாளும் நம்ம பயிற்சி பண்ணும்போது இன்னும் மோட்டிவேட்டடா, கான்ஃபிடென்ட்டா உணர்வோம். என்ன இலக்க வச்சிருந்தாலும் அதுக்கான வேலையை பார்க்கறதுக்காக தான் இது ரொம்ப மோட்டிவேஷனா உங்களுக்கு இருக்கும். அஃபர்மேஷன்ஸை சொல்லும்போது நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அஃபர்மேஷன்ஸை எப்படி உருவாக்கணும், எந்த மாதிரி நேரத்துல அஃபர்மேஷன்ஸுக்கு பவர் அதிகமா இருக்கும், இப்படி எல்லாத்தையுமே ஆத்தர் அந்த புக்ல சொல்லியிருக்காங்க. அந்த வழிமுறைகளை நம்ம பயன்படுத்தி அஃபர்மேஷன்ஸை உருவாக்கி நம்ம வாழ்க்கையில ஈஸியா வெற்றியை அடைய முடியும். லாஸ்ட் பாயிண்ட், அன்சீன் இன்ஃப்ளூயன்சஸ். லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டாலே பிரபஞ்சம் நமக்கு பாசிட்டிவான சிக்னல்ஸை அனுப்ப ஆரம்பிச்சிடும். அப்படி இந்த சீக்ரெட் புக்கை படிக்கும்போது கூட பிரபஞ்சமே உங்க கூட நின்று உங்களுக்கு ஒவ்வொரு வழியையும் காட்டக்கூடிய ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அந்த அளவுக்கு பிரபஞ்சத்துக்கு கூட ஆழமா நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒவ்வொருத்தவங்களுக்குமே பேசக்கூடிய விஷயம், ஏன் மைண்ட்ல நினைக்கக்கூடிய விஷயங்கள் கூட பிரபஞ்சத்துக்கு தெளிவா கேட்கும். பிரபஞ்சம் எல்லா நேரங்களிலுமே எல்லா மக்களையும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கும்.
நமக்கு தேவையான எல்லாத்தையும் பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நம்ம கவனிச்சாலே போதும், ஆசைப்பட்ட வாழ்க்கைய அமைச்சுக்க முடியும். அப்படி நம்ம ஆத்தர் இந்த புத்தகத்துல அவங்க வாழ்க்கையில பிரபஞ்சம் எப்படி கைட் பண்ணுது, எந்த மாதிரி சிக்னல்ஸ் எல்லாம் கொடுத்துச்சுன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த புக்கை இது வரைக்கும் நீங்க படிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு யூடியூப்ல போய் ஏதாவது ஒரு ஆடியோ புக்கை லிசன் பண்ணி பாருங்க. என் வாழ்க்கைய இந்த புக்கு நிறைய விஷயத்துல மாத்துச்சு. உங்க வாழ்க்கையும் கண்டிப்பா இந்த புக்கு மாத்தும். இந்த புக்கை படிச்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த புக்கால நீங்க என்னென்ன விஷயம் அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னு மறக்காம இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் த சீக்ரெட் அப்படின்ற புக்கு கடவுளே எனக்கு கொடுத்த ஒரு புக்காக தான் நான் ஃபீல் பண்றேன். டெய்லி இப்போ நான் பண்ற எல்லா விஷயமுமே இந்த சீக்ரெட் புக்லேருந்து தான் நான் கத்துக்கிட்டேன். ஸோ இந்த ஒரு தருணத்துல அந்த ஆத்தருக்கு நான் ரொம்ப ரொம்ப மனசார நன்றி சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.